கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே அந்திவாடி விளையாட்டு மைதானத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் இன்று மாலை நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்ட பாரதிய ஜனதா வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி பேசுகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரியாஸிடம் கேட்போம். வணக்கம் ரியாஸ், பிரதமர் மோடி பங்கேற்க உள்ள இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் குறித்து சொல்லுங்க ரியாஸ். வணக்கம் சரண்யா. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அந்திவாடி மைதானத்தில் மாலை 5 மணிக்கு பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். இந்த கூட்டத்திற்காக சுமார் 15க்கும் மேற்பட்ட போலீசார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனோம்னாக்கா தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர், சேலம், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் 4 மண்டல ஐஜிகளும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக நரேந்திர மோடி பங்கேற்கும் பிரச்சார மேடை இந்த இடையில் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குறிப்பாக நேற்று முதலே காவல்துறையினர் இந்த ஓசூர் நகரம் முழுவதும் தங்கள் கட்டுப்பாட்டு கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக இந்த ஓசூர் நகரத்தை ஒற்றியுள்ள ஆந்திரா மற்றும் கர்நாடகா எல்லைகளில் தீவிர வாகன சோதனை மற்றும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் தீவிர கண்காணிப்பு ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. பிரதமர் மோடி இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு இந்த கூட்டம் நடைபெறுவதாக இருந்தது. இதனைத் தொடர்ந்து பாலக்காடு செல்வதால் மாலை 5 மணிக்கு பிரதமர் மோடி இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் காவல்துறை சார்பில் முழுவீச்சு செய்யப்பட்டு வந்திருக்கு. தமிழக போலீசார் மட்டுமல்லாமல் சிறப்பு போலீசாரும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. சரண்யா. ரியாஸ், தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கக்கூடிய இந்த கூட்டம் இந்த சட்டமன்ற தேர்தலில் ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அது குறித்து சொல்லுங்க. நிச்சயமா சரண்யா. அதாவது சட்டமன்ற தேர்தல் இன்னும் 10 நாட்கள் நடைபெறவுள்ள நிலையில் பிரதமர் மோடியுடைய இந்த பிரச்சார கூட்டம் பாஜகவின் மத்தியில் ஒரு உற்சாகத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். குறிப்பாக சொல்ல போனால் கடந்த சில நாட்களாக தமிழக பாஜக தலைவர்கள் தமிழகம் முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மத்திய அமைச்சர்களும் தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு மாவட்டங்களிலும் பல்வேறு தொகுதிகளுக்கு சென்று பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தாங்க. இந்த நிலையில் தேசிய அளவிலான தலைவர்கள் அதாவது தமிழகத்தில் படைக்க தொடங்கியிருக்காங்க. அதன்படி இந்த பாஜக சார்பில் பிரதமர் மோடி அவர்கள் கலந்துக்க இந்த பிரச்சார கூட்டம் பாஜக மத்தியில் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக தேர்தல் இடத்தில் அவங்களுடைய பணிக்காக சுறுசுறுப்பு அடையும் சொல்லி தெரிவிக்கிறாங்க. சரண்யா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரியாஸ்.